Taste the Daily. 2006 முதல் 2011 வரை கீழடியில் அகழாய்வு செய்ய வேண்டும் என்ற பல கோரிக்கை வைத்தபோது கருணாநிதி ஆட்சியில் நிதி ஒதுக்காத நிலையில் அதிமுக ஆட்சியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு கீழடி எங்கள் தாய்மடி என தமிழரின் பெருமை பறைசாற்றப்பட்டது. கீழடிக்காக சிறு துரும்பையும் கிள்ளி போடாத ஸ்டாலின் அரசு அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டியது. இந்நிலையில் தமிழரின் தொன்மை வேர்களை தேடி இன்று கீழடியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கீழடி எங்கள் தாய்மொழி என பெயர் வைத்தது அதிமுக, ஆனால் அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டியது திமுக. 2006 முதல் 2011 வரை கீழடியில் அகழ்வாய்வு திட்டத்தில் என்ற பல கோரிக்கைகளை வைத்த போது அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சியில் நிதி ஒதுக்கவில்லை. இது குறித்து பல்வேறு கேள்விகளை ஆய்வாளர்கள் மத்தியிலே, கல்வியாளர்கள் மத்தியிலே எழுப்பப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2014ஆம் ஆண்டு அதிமுக அகழ்வாய்வை தொடங்கியது. 21 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கியது. அருங்காட்சியம் அமைப்பதற்கு ஒதுக்கிட்டது. இந்த நிலையில் தமிழர்களுடைய தொன்மை வேர்களை தேடி கீழடியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த அருங்காட்சியகத்தை குறிப்பாக அமைப்பதற்காக 21 கோடி ரூபாயை முதற்கட்டமாக ஒதுக்கி கீழடியினுடைய தொன்மையை, கீழடியினுடைய தாய்மொழிக்காக அந்த அதிமுக அரசு ஒதுக்கிய நிதியை இன்றைக்கு நேரடியாக அந்த அரங்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு ஸ்டிக்கர் ஒட்டிய திமுக அரசு பல்வேறு விஷமத்தனமான கருத்துக்களை பதிவு செய்தாலும் கூட அவற்றையெல்லாம் கடந்து தமிழுடைய தொன்மை, நாகரீகம், அதே போன்று தொல்பொருள் கூறுகளை இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரடியாக களத்தில் ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன், மாவட்ட பொறுப்பாளராக இருந்த கே சீனிவாசன், முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, செல்லூர் ராஜு, அதே போன்று காமராஜ், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள். ஏராளமான அதிமுக நிர்வாகிகளும் உடன் வந்திருக்கிறார்கள். கீழடியை பொறுத்தளவிற்கு சிவகங்கை மாவட்டத்திலே கீழடி 2014ஆம் ஆண்டு முதல் இந்திய தொல்லியல் துறை அகழ்வாய்வு மேற்கொண்டது. கீழடி நாகரிகம் என்பது கிமு 3ஆம் நூற்றாண்டு என நம்பப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆய்வு களத்திலே பல்வேறு தொல்லியல் துறை நிபுணர்கள் வைத்து, அதாவது அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவர் 2003ஆம் ஆண்டு 23ஆம் ஜனவரி மாதம் வரை இந்திய தொல்லியல் துறை சார்ந்த பல்வேறு அறிக்கைகளை இந்த மண்ணிற்கு அவர் வழங்கி இருக்கிறார். இந்த மண்ணில் சம்பந்தப்பட்ட, இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய பல்வேறு தடயங்களை, ஆய்வுக்கூறுகளை இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக அவர் வழங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பழம்பெருங்கால தொன்மை கூறுகளாக இருக்கக்கூடிய பானை ஓடுகள், மனிதனுடைய ஆவணங்கள், இவை அனைத்துமே மிக நுட்பமான முறையிலே இன்றைக்கு ஆய்வுக்களமாக ஆய்வாளர்களுக்கும், தொல்லியல் துறையை சார்ந்தவர்களுக்கும், மாணவர்களுக்கும், பல்கலைக்கழக மாணவர்களுக்கும், தொல்லியல் வேர்களை தேடக்கூடிய ஆய்வு மாணவர்களுக்கும் இது மிகப்பெரிய பொக்கிஷமாக இருப்பதற்கு அடித்தளம் இட்டுக் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு பணியை செய்ததின் காரணமாக இன்றைக்கு மிகப்பெரிய தொன்மை சார்ந்த கூறுகள் இங்கே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆற்றங்கரை நாகரிகம் தொடங்கி பல்வேறு திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொடுத்தது. குறிப்பாக வெம்பக்கோட்டையாக இருக்கட்டும், ஆதிச்ச நல்லூராக இருக்கட்டும், அதே போன்று குடுமணலாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு இடங்களில் தொன்மை கூறுகளை தேடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல கோடி ரூபாய்களை நிதி ஒதுக்கி மக்களுடைய, மனிதனுடைய நாகரிகத்தை அறிவதற்கு இது மிகப்பெரிய ஒரு பணியை, ஆய்வு களத்தை தமிழகத்திலே வித்திட்டது அதிமுக. குறிப்பாக திமுக அதற்கு ஸ்டிக்கர் வைத்துக் கொண்டது. கீழடியில் அதிமுகவுடைய சாதனையும் திமுகவுடைய சோதனைகளும் வேதனைகளும் என்று மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக கூட சமூக வலைதளங்களிலே வந்திருக்கிறது. உலக தமிழர்கள் பெருமை கூறப்படக்கூடிய வகையில் கீழடியில் சிறந்து விளங்கக்கூடியது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய நாகரிகமும் தமிழினத்துடைய பெருமையும் கொள்ளுகிற விதமாக பண்டைய தமிழ் நாகரிகத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது கீழடி. கீழடியில் தொல்லியல் எச்சங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தொல்லியல் துறையினர் 3 கட்டங்களாக இதனை ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். 2014 முதல் 15 வரை முதல் கட்ட ஆய்வாகவும், 2015 16 வரை 2ஆம் கட்ட ஆய்வு பணிகளாகவும், 2016ஆம் ஆண்டு முதல் 17ஆம் ஆண்டு வரை 3ஆம் கட்ட ஆய்வு பணிகள், குறிப்பாக
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இவை 3 கட்டங்களாக மிகப்பெரிய ஆய்வு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்திய தொல்லியல் துறைக்கான நடத்தப்பட்ட 3 கட்ட ஆய்வு பணிகள் முடிந்து 8000க்கும் அதிகமான, அதாவது தமிழுடைய நாகரிகம் தொல்பொருள் கூறியல் சார்ந்து 8000க்கும் அதிகமான பொருட்கள் கண்டறியப்பட்டன. குறிப்பாக 2ஆம் கட்ட ஆய்வு பணிகள் நடந்து கொண்டிருந்த போது உயரமான செங்கல் கட்டுமான சுவர் கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுடைய தொல்லியல் துறையினர் கீழடி பகுதியிலே 3 கட்டங்களாக நடத்திய தங்களுடைய ஆய்வு பணிகளை நிறுத்திக் கொண்ட நிலையிலே தமிழ் அறிஞர்கள், தொல்லியல் ஆய்வாளர்கள், மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக கீழடியில் ஆய்வு பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று, தமிழுடைய மேன்மையை உலகறிய செய்ய வேண்டும் என்று மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு நிலைபெற்றிருந்த அன்றைய முதல்வராக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 110 சிறப்பு விதியின் கீழ் தமிழக சட்டப்பேரவையில் கீழடியில் தமிழக அரசு ஆய்வு மேற்கொள்ளும் என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க அந்த அறிவிப்பினை வெளியிட்டார்கள். பல்வேறு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அந்த அறிவிப்பு தொடர்ந்து உலக தமிழர்களே வியந்து பார்க்கக்கூடிய வகையிலே அன்றைய தமிழக முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கிணங்க தமிழக தொல்லியல் துறை சார்பாக 4ஆம் கட்ட ஆய்வு பணிகள் கீழடியில் தொடங்கப்பட்டது. மார்ச் மாதம் 18ஆம் தேதி முதல் 2018 தமிழக தொல்லியல் துறை சார்பாக கீழடியில் அகழ்வாய்வு பணிகள் தொடங்கியது. 34 குழிகள் தோண்டப்பட்டது. குறிப்பாக 6 தங்க ஆபரணங்கள், அரிய வகை தொல்லியல் கூறுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கீழடியைச் சேர்ந்த சோனை, சந்திரன், கணேசன் ஆகிய 3 பேர் இந்த அகழ்வாய்வு பணிகளுக்காக நிலங்களை வழங்கியிருக்கிறார்கள். அந்த நிலங்களை பெறப்பட்டு தோண்டப்பட்ட குழிகள் அனைத்தும் JCB இயந்திரத்தின் மூலமாக, அதாவது மூடப்பட்டிருந்த நிலையில் அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் மற்றும் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தமிழுடைய அடையாளமாக திகழக்கூடிய கீழடியை தமிழக தொல்லியல் துறையினர், குறிப்பாக தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கிணங்க மீண்டும் தங்களது பணிகளை தொடங்கினார்கள். ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2019 அகழ்வாய்வு பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டது. தமிழக வளர்ச்சி தொல்லியல் துறை அப்போதைய அதிமுக அமைச்சர் மாபா பாண்டியராஜன் அகழ்வாய்வு பணிகளை கீழடியிலே தொடங்கி வைத்தார். 4ஆம் கட்ட அந்த அகழ்வாய்வு பணிகள் நடைபெற்ற போது 5ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் மிக அதிக அளவிலே கட்டிட பகுதிகள் வெளிப்படுத்தப்பட்டன. 51 குழிகள் தோண்டப்பட்டது. ஏராளமான கட்டுமான சுவர்கள், அதே போன்று கட்டுமான சுவர்கள் அமைப்பு, செங்கற்களால் இரட்டை சுவர்கள், தொடர்ச்சியான பல்வேறு குறியீடுகள், மண் பானைகள், கருஞ்சிட்டு நிறத்திலான பானைகள், சிவப்பு நிற பானைகள், பல்வேறு வகையிலான மண் கலங்கள், இப்படி பல்வேறு தொல்பொருள் கூறுகள் இங்கே கண்டெடுக்கப்பட்டது. குறிப்பாக தமிழ் எழுத்து கொள்ளக்கூடிய அந்த பானைகள், மூடிகள் இது அதிக அளவிலே கண்டறியப்பட்டது. தொல்பொருள் ஆராய்ச்சி தளத்திலே சிறப்பு வாய்ந்த ஒரு ஒன்றாக கீழடியுடைய தொல்லியல் ஆய்வு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிகழ்த்தி காண்பித்தது. இந்த குறியீடுகள் சங்க காலத்தை சார்ந்த குறியீடுகள் மற்றும் அதனை காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கும் என்று அகழ்வாய்வு குறிப்புகள் தெரிவிக்கப்பட்டது. இயற்கை சீற்றம் ஒருபுறம் இருந்தாலும் பல இன்னல்களை தாண்டி வெற்றிகரமாக 5ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் அக்டோபர் 12ஆம் தேதி 2020 நிறைவு பெற்றது. கால மாற்றம், இது ஆட்சி மாற்றம், இப்படி பல்வேறு சோதனைகளை தமிழகம் கண்டிருக்கிறது. ஏறத்தாழ 5 லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள், மாணவிகள், அதே போன்ற ஆய்வாளர்கள் என அகழ்வாய்வு பணிகள் கிடைக்கப்பட்ட பொருட்களை அகழ்வாய்வு பணிகளில் கண்டு வியக்கும் வண்ணம் அதிமுக சிறப்பு ஏற்பாடுகள் செய்தது. தமிழக தொல்லியல் துறையினர் வரக்கூடிய பார்வையாளர்கள் அகழ்வாய்வு குறித்து விளக்கும் வண்ணம் ஆராய்ச்சி மாணவர்கள் அமர்த்தி பல்வேறு குறித்தலங்கே அகழ்வாய்வு குறித்த ஒரு புரிதலை, அகழ்வாய்வு குறித்த ஒரு தெளிவை அங்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு, ஆய்வாளருக்கு கொடுத்தது. மாணவர்கள் எளிதில் காணக்கூடிய வகையில் வண்ண புகைப்படங்கள், கண்காட்சி அகழ்வாய்வு தளத்திலே தமிழக தொல்லியல் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. பொதுவாக அகழ்வாய்வு நடைபெறக்கூடிய இடங்கள் மக்கள் வாழும் பகுதியை விட சற்று தொலைவில்தான் இருக்கும் என்ற எண்ணத்தை நோக்கி சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஆனால் கீழடியை பொறுத்தவரை தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவுடைய பிற மாநிலங்களில் இருந்தும் உலக அளவில் இருந்தும் கூட பல்வேறு தமிழ் ஆழ்வர்கள், அதே போன்று ஆய்வாளர்கள், தமிழகத்தை சார்ந்த மாணவர்கள், உலக அளவில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் என படையெடுக்க தொடங்கினர். அதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டது. குறிப்பாக தமிழக தொல்லியல் துறை, காவல்துறையினர் பாதுகாப்புடன் வரக்கூடிய அனைவரையும் ஒழுங்குபடுத்தி அகழ்வாய்வு குறித்து எதையும் சேவைப்படுத்தாத இன்னும் அந்த எச்சரிக்கையோடு அந்த பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. ஏறத்தாழ 12,000க்கும் அதிகமான பொருட்கள் 4 மற்றும் 5ஆம் கட்ட அகழ்வாய்வில் கிடைக்கப்பட்டதாக
அப்போதைய தொல்லியல் துறை அறிக்கை சமர்ப்பித்தது. குறிப்பாக தமிழக முதல்வராக இருந்த புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னையிலிருந்து காணொலி மூலமாக மதுரை மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய உலக தமிழ் சங்க வளாகத்திலே தற்காலிக கீழடி அருங்காட்சியகத்தை, அதாவது நவம்பர் 1ஆம் தேதி 2019 அவருடைய திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. கீழடி அருங்காட்சியகம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மாணவர்களும் சுற்றுலா பயணிகளும் ஆய்வாளர்களும் மாணவர்களும் கீழடி அருங்காட்சியகத்தை நோக்கி படையெடுக்க தொடங்கினர். தமிழுடைய தொன்மையை, வேர்வையை, அவருடைய தொல்பொருள் கூறுகளை ஆய்வு செய்வதில் ஆர்வம் காட்டினார்கள். 2 அறைகளில் கீழடி கண்டறியப்பட்ட விலங்குகளுடைய எலும்பு, நுரைகிணறு போன்ற குறியீடுகளோடு கூடிய மண்பானை ஓடுகள், பல வண்ணங்களிலான மண்பானைகள், நெசவாளர்கள் பயன்படுத்திய தச்சலி போன்ற பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்தக்கூடிய விளையாட்டு உபகரணங்கள், உலோகத்தலான பொருட்கள், ஏராளமான பொருட்கள் இந்த 2 அறைகளிலும் பார்வையாளர்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டது. தமிழக தொல்லியல் துறை வரலாற்றிலேயே முதல் முறையாக விர்ச்சுவல் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய அறை ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அதில் கணினி உதவியோடு பொருட்கள், அதே போன்று அவர்கள் காணக்கூடிய விதத்திலே வண்ண வண்ணமான வடிவங்களிலே ஏற்பாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தமிழகம் மட்டுமல்லாது உலகமே முடங்கி போடக்கூடிய சூழலில் அருங்காட்சியகம் தற்காலிகமாக பார்வையாளருடைய அனுமதி நிறுத்தி வைக்கப்பட்டது. ஒருபுறம் இப்படி ஒரு பெரிய சோகங்களை, மிகப்பெரிய இடர்களை கண்டாலும் கூட அடுத்த கட்டமாக தமிழக தொல்லியல் துறை தனது அடுத்த கட்ட ஆய்வுப் பணிகளை தொடங்கியது. சென்னையில் இருந்து காணொலி மூலமாக ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த அருங்காட்சியகம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. கீழடி அருகிலே இருக்கக்கூடிய குந்தகை கிராமம், மணலூர், பகரம் ஆகிய பகுதிகளில் தங்களுடைய அகழ்வாய்வு பணிகளில் விருந்துபடுத்தினர். கீழடியில் நீதி அம்மாள், நீதி சேதுராமன் ஆகியோரின் இல்லங்கள் இந்த அகழ்வாய்வு பணிகள் நடைபெற்ற வந்த நிலையில் அதனையும் அவர்கள் மீட்க தொடங்கினர். கொந்தகை கிராமத்தை பொறுத்தவரை மேலப்பொட்டல் என்று சொல்லக்கூடிய ஈமக்காடு பகுதியிலே சுரேஷ் மற்றும் அவரது சகோதரருக்கு சொந்தமான இடத்தை தங்களது அகழ்வாய்வு பணிகள் கொடுக்கக்கூடிய நிலையிலே அந்த பணிகளும் அங்கே தொடங்கியது. கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டு 10க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தாழி அதனுள் எலும்பு கூடுகள் கண்டறியப்பட்டன. 5 குழந்தைகளுடைய எலும்புகளும் கண்டறியப்பட்டது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே மரபணு சோதனைக்காக அதனை ஒப்படைக்கப்பட்டு பழமையான எலும்பு கூடுதல் என்கிற அந்த அறிவிப்பை வெளியிட்டது. எந்த பாலின வகையை சேர்ந்தது என்றும் கண்டறியப்பட்டது. அகரம் பகுதியிலே ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி எதிரே இருக்கக்கூடிய இடத்திலே மணலூர் பகுதியில் தனியார் விளையாட்டு பள்ளியுடைய மைதான பகுதியிலே ஆய்வுப் பணிகள் நடைபெற்றது. கீழடியில் நடைபெற்று வரக்கூடிய அகழ்வாய்வு பணிகள், கட்டுமான சுவர்கள், விலங்கின் எலும்பு கூடுகள், இப்படி ஏராளமான தொல்லியல் கூறுகள் கிடைக்கப்பட்ட நிலையில் பழங்காலத்தின் வணிகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய எடை கற்கள் போன்ற பல்வேறு எச்சங்களும் கிடைக்கப்பட்டன. கீழடியில் இருந்து சற்று 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அகரம் அகழ்வாய்வு தளத்திலே பழங்காலத்தில் பயன்படுத்திய தங்க நாணயம் கிடைக்கப்பட்டது. அதே போன்று மண்பானை ஓடுகளும் அங்கே கிடைக்கப்பட்டது. மணலூர் பகுதியிலே நடைபெற்ற அகழ்வாயில் உருளை போன்ற அமைப்பும் மண்பானைகள் போன்ற அமைப்புகளும் கண்டறியப்பட்டது. அப்போதும் இந்த பேரிடர் உலக தொற்று நோயாக கொரோனா தொற்றிக் கொண்டது. அதனையும் கடந்து தொல்லியல் துறை தனது ஆய்வை விரிவுபடுத்தியது. சுற்று பரவலை தடுக்கும் வண்ணமாக அங்கு நடக்கக்கூடிய சுற்றுலா வரக்கூடிய பயணிகள், மாணவர்கள் தற்காலிகமாக நிறுத்தினாலும் கூட சென்னையில் நடைபெற்ற அரசு விழாவிலே அப்போதைய முதல்வராக இருந்த புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிகள் ஒட்டுமொத்த தமிழமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். கொந்தகை வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட கீழடி அரசு உயர்நிலைப் பள்ளி கூடுதல் கட்டிடத்திற்கு 12.21 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே உலக தரம் வாய்ந்த கல அருங்காட்சியகம் அமையப்பெறும் என்ற அறிவிப்பை அவர் வெளியிட்டார். சில மாதங்களிலே அதற்கான நிதியம் ஒதுக்கப்பட்டது. தமிழக தொல்லியல் துறையின் கீழ் அகழ்வாய்வு பணிகள் ஒரு கூட நடைபெற்றிருந்தாலும் நிலங்கள் கையகப்படுத்தும் அதற்கான பணிகள் விரைந்து நடத்தப்பட்டன. ஒட்டுமொத்தமாக உலக தமிழனமே பெருமைப்படும் வண்ணமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னையில் இருந்து இந்த கீழடி அருங்காட்சியகத்திற்கான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். 21 கோடி ரூபாயை முதற்கட்டமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அப்போது இருந்தவர்கள், மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர், தொல்லியல் துறை இயக்குநர்கள் எல்லாம் அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்றார்கள். ஏறத்தாழ 1 வருடத்திற்குள் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரவிருந்த நிலையிலே 18 கிலோமீட்டர் தொலைவில், ரயில் நிலையத்தில் இருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் மிக எளிதான விரைவான ஒரு சுற்றுலா தலமாக தொல்லியல் துறையுடைய வெற்ற காட்சியகமாக இது அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டது. இப்படி பல்வேறு கட்ட ஆய்வுகளை நிகழ்த்திய பிறகு திமுக அரசு கீழடி என்னுடையதுதான்,
கீழடி என்னுடைய தாய்மொழிதான் என்று மற்றவர் பெற்ற பிள்ளைக்கு பேர் வைக்கும் விதமாக ஸ்டாலினுடைய பெயிலர் மாடல் திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டது. போதாக்குறைக்கு கீழடி சென்று பல கூட்ட சுட்டுக்களை நடத்தி அது கீழடியே இவர்கள் தான் அடிக்கல் நாட்டியது போலவும் அருங்காட்சியகத்தில் பல்வேறு பணிகளை செய்தது போலவும், அதாவது இவர்களே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிக் கொண்டனர். இப்படிப்பட்ட கீழ்த்தரமான அரசியல் நாகரிகம் இல்லாத செயல்களை திமுக செய்வது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். இந்த நிலையில இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரடியாக கீழடி அகழ்வாய்வு பணிகளை பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திக்கவிருக்கிறார். கீழடியுடைய பல்வேறு தொன்மை, கீழடியுடைய தாய்மொழி யாருக்கு பெயர் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்தவிருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு உயர்கல்வித்துறை, தொல்லியல் துறை, ஏன் தமிழ் வளர்ச்சித்துறை இன்றைக்கு திமுக ஆட்சியிலே எப்படி மண்ணுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் விளக்கவிருக்கிறார். அது குறித்த நேரடி காட்சிகளை நாம் கொண்டு பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.